வணக்கம். நாங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்ல தான் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துடலாம். ஸோ 86th லெசன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்ல இது நம்மளுடைய 5th டாபிக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன தலைப்புலன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை அப்படின்ற தலைப்புல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த டாபிக் கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுனால நான் 2 பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்கோடைய பேசிக் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கவர் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கிரிமினேஷன்ஸ் அப்படின்ற பாகுபாடுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த ஆர்டிக்கலில் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் ஃபுல்லாகவே ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அதை பார்த்துட்டு இது பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். அண்டு நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ண சாப்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கண்டென்ட்குள்ளே போவேன். பட் இது வந்து முன்னாடி டாப்பிக்கோட கண்டினியூஷன் அப்படின்றதுனால நான் அந்த பார்ட்னர் ஸ்கிப் பண்ணிடுறேன். நம்ம இன்னைக்கு டேரெக்டாக கண்டென்ட்குள்ளேயே போயிடலாம். பட் இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ட்ரோ வீடியோ இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை மட்டும் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் இன்ட்ரடக்ஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ ஒற்றை குடியுரிமை அப்படின்ற முறை தான் இந்திய நாடு வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ 2 விதமான குடியுரிமை இருக்கு. ஒன்று சிங்கிள், இன்னொன்று வந்து டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த 2 முறைகளில் நம்ம ஏன் வந்து ஒற்றை குடியுரிமை அப்படின்ற மெத்தட் அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஈவன் தோ இந்த மாதிரி ஃபெடரல் கூட்டமைப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபெடரல் நாடுகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் தான் அடாப்ட் பண்ணிப்பாங்க. சென்ட்ரல் லெவலில் ஒன்றும் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் லெவலில் ஒன்று இருக்கும். ஆனால் இந்திய நாட்டில் நம்ம ஈவன் தோ ஃபெடரல் அமைப்பில் இருந்தாலுமே நம்ம சிங்கிள் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி இந்தியாவில் வந்து நிறைய விதமான டைவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ லாங்குவேஜ் வைஸாக இருக்கட்டும், கஸ்டம் வைஸ் அண்ட் ரிலிஜன் வைஸ் எடுத்துக்கலாம், இல்லை நம்மளுடைய ஃபெஸ்டிவல் நிறைய விஷயத்தில் வந்து நம்ம வந்து டைவர்சிட்டியாக இருக்கும். நமக்கு இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் மூலயமா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை வந்து பாதிப்படைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நிறைய பிரச்சனைகளுக்கு வழி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூவல் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்திய நாட்டோடைய ஒற்றுமைக்காக சிங்கிளை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து லைக் தேர் ஃபாலோயிங் டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ அண்ட் சுவிட்சர்லாந்து இவங்க எல்லாருமே டபுள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கனடாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சிங்கிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிங்கிள் பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட குடிமகன் எல்லாருமே வந்து அந்த நாட்டோடைய மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு தான் உண்மை பற்றோடு இருக்கணும். ஓன் அலிஜியன்ஸ் ஒன்லி டு தி யூனியன் லெவல், ஸ்டேட் லெவல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தமாக அந்த நாட்டோடைய மத்திய அரசாங்கத்துக்கு தான் உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, அவங்களுக்கு என்ன மாதிரி உரிமைகள் கிடைக்கும் டபுள்லன்னா, சென்ட்ரல் லெவலில் ஒரு உரிமை இருக்கும், அதே மாதிரி ஸ்டேட் லெவலையும் ஒரு உரிமை இருக்கும். ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் வந்து உரிமைகளில் வேறுபாடு இருக்கும். சென்ட்ரல் லெவல் மட்டும் எல்லாருக்கும் சரிசமமாக கொடுத்துருவாங்க. ஸ்டேட் லெவல் பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்களோட உரிமைகள் வந்து வேறுபடும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒன்றுன்றனால எல்லாருக்குமே சரிசமமாக எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லா உரிமைகளுமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு என்ன மாதிரி உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு அளிக்கக்கூடிய உரிமை, பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் லைக் பிரசிடென்ட், விபியாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பொறுப்புகள்லாம் வந்து இந்திய குடிமகன் தான் வேலை செய்ய முடியும். அண்ட் நமக்கு பிடிச்சமான ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி நம்ம வேலை பார்க்குறதா இருக்கட்டும், அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து குடியுரிமை பெற்ற நபர்களுக்கு, இந்திய குடிமகன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இந்த உரிமையை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் ரூல்ல இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் எப்போவுமே நமக்கு சில விதிமுறைகள், விலக்குலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷயத்துல தான் நீங்கள் வந்து இந்த பாகுபாடு பார்க்கலாம். லைக் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ரெசிடென்ஸ் வைஸ் வந்து ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில ஆர்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிகல்ஸ் தான் இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா,
general rule of absence of discrimination is subject to some exceptions அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் வி நோ தட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பாகுபாடு. லைக் குடியுரிமை பெற்ற எல்லா நபர்களுக்கும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ரைட்டாக இருக்கட்டும், சிவில் ரைட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ஈக்குவலாக தான் கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய சட்டத்தில் இருக்குது. அப்படி இருந்தாலுமே சில இடங்கள்ல நீங்க இந்த விலக்கு வந்து ஏற்படுத்திக்கலாம். சில இடங்கள்ல நீங்க அந்த மாநிலத்தை வசிக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஆர்டிக்கல் மூலியமா அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படுது ரெசிடென்ட்ஸ்க்கு அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆர்டிக்கல் என்னன்னா ஆர்டிக்கல் 60. ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் வரக்கூடியது ஆர்டிகல் 16. அது நம்ம அடுத்த டாபிக் வரும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து லைக் என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் சில காரணத்தை வச்சு நீங்கள் லைக் டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த பார்லிமெண்ட் அண்டர் ஆர்டிகல் 16 கேன் ப்ரிஸ்கிரைப் residence within a state or union territory as a condition for certain employment or appointment in the state. அதாவது சில பதவிகளுக்கு ஒரு நபரை நீங்க நியமனம் பண்ணும்போது அந்த நபர் அந்த மாநிலத்துல வசிக்கக்கூடிய நபராக இருக்கணும், இல்ல அந்த பிரதேசத்துல வசிக்கக்கூடிய நபராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த மாதிரி இருந்தாதான் இந்த வேலை உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கண்டிஷன் போடலாம். சில வேலைகளுக்கு மட்டும்தான், எல்லா வேலைகளுக்கும் இல்லை, சர்டன் ஜாப்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட் முடிவெடுத்தாங்கன்னா அது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது லோக்கல் லெவலாக இருக்கட்டும், சென்ட்ரல் லெவலாக இருக்கட்டும், ஸ்டேட் லெவலாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆர்டிகல் 16 படி இந்த ஒரு எக்ஸப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு அப்படின்றது நம்ம எதுலையுமே பார்க்கக்கூடாது. ஆனால் பார்லிமெண்ட் சில வேலைகளுக்கு, சில கவர்மெண்ட் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் சென்ட்ரல் லெவலில் இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெவலில் இருந்தாலும் சரி, லோக்கல் லெவலில் இருந்தாலும் சரி, லோக்கல் லெவல் மீன்ஸ் லைக் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி அந்த லெவலில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பதவிகளுக்கு சில வேலைகளுக்கு அந்த இடத்துல வசிக்கக்கூடிய நபருக்கு மட்டும்தான் அந்த வேலை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வயலேட் பண்ற மாதிரி ஆகாது. நம்ம எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை இது வந்து வயலேட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆர்டிகல் 16 நமக்கு என்ன வரும்னா, we should not find any discriminations in employment in certain condition அப்படின்னு சொல்லிட்டு சில வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் ஃபார்மில் நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம், ஆர்ஆர் சிஎஸ்பி டிஆர் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் ரிலிஜன் வைஸ் இருக்கட்டும், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், அண்ட் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிசென்ட், அதாவது வம்சாவளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆர்னா ரெசிடென்ஸ், அங்கே வசிக்கக்கூடிய நபர். இந்த காரணத்தை வச்சு நீங்கள் யாருக்குமே எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடாது. ஸோ நீ வந்து என்னோட வம்சாவளியை சேர்ந்தவன், இல்லை இந்த வம்சாவளியை சேர்ந்த நபர்னால உனக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன், நீ இந்த இடத்துல இருந்து வரதுனால உனக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன், இல்லை நீ இந்த பாலினத்தை சேர்ந்ததுனால உனக்கு இந்த முன்னுரிமை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்றது ஆர்டிகல் 16. ஆனால் அதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் சில பதவிகளுக்கு இதை விலக்காக பயன்படுத்திக்கலாம், எக்ஸப்ஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்றதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் பாருங்க. இது நம்மளுடைய எதில் வந்து இதை அறிவிச்சாங்க, பிகாஸ் ஒரிஜினலாக நமக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து நம்ம எக்ஸப்ஷன் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறோன்னா ஏதாச்சும் ஒரு சட்டம் இயற்றி தான் அதை நாங்கள் மாற்ற முடியும். அக்கார்டிங்லி த பார்லிமெண்ட் enacted தி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஆஸ் டு ரெசிடென்ஸ். ஏன்னா அந்த ரெசிடென்ஸ் இருந்தால் தான் உனக்கு அந்த வேலை கொடுக்கப்படுன்றதான அந்த திருத்தத்தோட விஷயமே. அதனால் அதே பெயரில் ஒரு சட்டத்தை அமைச்சிருக்காங்க, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஆஸ் டு ரெசிடென்ஸ் ஆக்ட் 1957, and thereby authorized the government of India to prescribe residential qualification only for appointment to non-gazetted post. ஸோ கெசட்டட் போஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், லைக் கிரீன் இன் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். ஸோ அந்த பதவிகளுக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே கெசட்டட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நான் கெசட்டட் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ரெசிடென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியாவில் நீங்கள் எக்ஸப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க இல்லையா, விதிவிலக்கு பண்ணுறீங்க இல்லையா, அது எந்த மாதிரி பதவிகளுக்கு உங்களால் பண்ண முடியும்னா நான் கெசட்டட் போஸ்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் பண்ண முடியும், கெசட்டட் போஸ்ட்டுக்கு பண்ண முடியாது. ஸோ கெசட்டட்னா உங்களுக்கு குரூப் ஏ லெவல் அண்ட் குரூப் 1, 2 அந்த லெவலில் வந்து கவர் ஆயிரும். அது கீழே இருக்கிறது எல்லாமே நான் கெசட்டட் போஸ்ட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பதவிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த விதிவிலக்கை பயன்படுத்த முடியும். எல்லா லெவலையுமே இந்த ரெசிடென்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எந்த மாதிரி மாநிலத்திலலாம் இதை அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, ஆந்திரா, ஹிமாச்சல்,
மணிப்பூர் அண்ட் திரிபுரா. இனிஷியலாக இந்த 4 இடங்கள்ல நான் கெசட்டட் போஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெசிடென்ஸை ஒரு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 1957 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து 1974 எக்ஸ்பயர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை. 1974 வரைக்கும் தான் அதனுடைய காலகட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இந்த ஆந்திரா அண்ட் தெலுங்கானா இந்த 2 மாநிலங்களில் மட்டும் இது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. நான் கெசட்டட் போஸ்ட்டுக்கு ரெசிடென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் கொடுப்போம், அந்த லோக்கல் இடத்துல நீங்கள் வசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பதவி வந்து கொடுக்கப்படும்ன்றது இந்த 2 மாநிலங்களில் மட்டும்தான் இருக்கு. மற்ற மாநிலங்கள் எல்லாமே இந்த குவாலிஃபிகேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு டைட்டில் என்ன அப்படின்னா, லைக் எந்த வித இடத்துலையுமே நீங்கள் பாகுபாடு பார்க்காம எல்லா உரிமைகளையுமே குடிமகன்களுக்கு சரிசமமாக கொடுக்கணுன்றதான் நம்மளுடைய சட்டம். ஆனால் சில இடங்கள்ல அதுக்கு விதிவிலக்கு, லைக் எக்ஸப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுல முதல்ல பார்த்தது ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 16 பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல லைக் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்ற இடத்துல வரக்கூடியது. அங்க வந்து லைக் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல நீங்க சில விஷயத்த மையமா வச்சு எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடாது. லைக் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கெயின் பண்ணி வராங்கன்னா அந்த பர்சன்ஸ் கிட்ட நீங்க வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுல ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், டிசன்ட் அண்ட் ரெசிடென்ஸ் இது எல்லாமே அதில் இருக்கு. ஸோ ரெசிடென்ஸ் அதில் ஒரு ஆப்ஷனாக இருந்தாலுமே கூட நமக்கு வந்து இல்லை எக்ஸப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அதுக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் 1957 உருவாக்கி நான் கெசட்டட் போஸ்ட்டுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும் சில மாநிலங்கள்ல நீங்க ரெசிடென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு குவாலிஃபிகேஷனா எடுத்து அந்த பர்சன்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லா பதவியிலும் கொடுக்க முடியாது, நான் கெசட்டட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த மாதிரியான மாநிலங்கள்ல இது வந்து அப்ளை ஆச்சுன்னா, ஆந்திரா, ஹிமாச்சல், மணிப்பூர் அண்ட் திரிபுரா. ஆனா இந்த சட்டம் வந்து 1974 ஒரு 20 வருடங்களுக்கு அப்புறமா இது எக்ஸ்பைரி ஆயிருது. அதுக்கப்புறமா அதை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஸோ இன்னைக்கு நடைமுறையில வந்து ஆந்திரா அண்ட் தெலுங்கானால மட்டும்தான் இந்த வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து there is no such provision for any state except ஆந்திரா அண்ட் தெலுங்கானா. இந்த 2 மாநிலங்களில் மட்டும்தான் நான் கெஸ்டட் போஸ்ட்டுக்கு ரெசிடென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த குவாலிஃபிகேஷனை வச்சிருக்காங்க. மற்ற எந்த மாநிலங்களிலுமே எந்த பதவிகளுக்குமே ரெசிடென்ஸ் ஒரு குவாலிஃபிகேஷனாக வைக்கல. ஸோ ஆர்டிகல் 16 கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 15. இது வந்து அதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றதுல எஜுகேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை முன்னாடி பார்த்தது எம்ப்ளாய்மெண்ட்டு, இது வந்து எஜுகேஷன் சம்மந்தமா. ஸோ த கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 15 prohibits discrimination against any citizen on grounds of religion, race, caste, sex or place of birth. நம்ம பார்த்தோம்ல, இந்த RRCSP மட்டும் இங்கே வரும், DR வராது. இந்த 5 விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது, மற்ற விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு இதிலே கிளியராக தெரிஞ்சிருச்சு, ரெசிடென்ஸ் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவை இங்கே அவங்க ஆடே பண்ணல. முன்னாடி இல்லையாவது அதை ஆட் பண்ணியிருக்கு. அது சில மாநிலங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக 1957 ஒரு சட்டம் இயற்றி அதை மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. ஆனால் நமக்கு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்லேயே எஜுகேஷன் அப்படின்ற க்ரைட்டீரியாவில் ரெசிடென்ஸாகவும் இருக்கட்டும் இல்லை டிசென்ட்டாக இருக்கட்டும், இது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற பாட்டில் கொண்டு வரவே இல்லை. இந்த 5 அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் மனிதர்களை எந்த விதமான பிரிவினைகளும் கொண்டு போகாமல் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரெசிடென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் எஜுகேஷனில் எந்த நபர்களுக்கு வேணாலும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது கிளியராகவே நமக்கு தெரியுது. ஸோ ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 5 அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் பாகுபாடு கல்வி முறையில் பார்க்க முடியாது. மற்ற எந்த க்ரைட்டீரியா இருந்தாலும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். This means that the state can provide special benefits or give preferences to its residents. ஸோ ஒரு பர்டிகுலர் மாநிலம் இருக்குது, அந்த மாநிலத்தை வசிக்கக்கூடிய நபர்கள், ஸோ என்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கே என்னால் படிப்பு முழுமையாக கொடுக்க முடியல அப்படின்ற போது இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நான் எடுத்துக்க முடியாது. ஸோ எப்போவுமே என்னுடைய குழந்தைகளை தாண்டி தான் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ சில வேகன்சி இருக்குது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 100 சீட்ஸ்க்கு வந்து 110 பேர் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணுறாங்க, 50 பேர் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது? என்கிட்ட இருக்கிறது 100 தான். அப்போ கண்டிப்பாக இதில் யாருக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்னா, தன்னுடைய மாநிலத்தை சேர்ந்த
மக்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அந்த 110 அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து 100 அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி அந்த சீட்டை ஃபில் பண்ணிடுவாங்க. இல்லை இன்னொரு கண்டிஷன் என்னன்னா 80 பேர் வந்து அந்த பர்டிகுலர் மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க, 50 பேர் அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 80 பேருக்குமே அந்த இடங்களை கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 20 மட்டும்தான் தகுதி அடிப்படையில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க முடியுமோ அதர் ஸ்டேட்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதனால அந்த பர்டிகுலர் மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் முதல்ல முன்னுரிமை. அவங்களுக்கு போக தான் மற்ற மாநிலத்தவங்களுக்கு நான் வந்து சீட்ஸ் வந்து கொடுக்க முடியுன்றது எஜுகேஷன்ல இருக்கு. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்ல நீங்க அதை கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ திஸ் மீன்ஸ் தட் த ஸ்டேட் கேன் ப்ரொவைட் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் ஆர் give preferences to its resident in matter that do not come within a purview of the rights given by the constitution to the Indian citizens. அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல ரெசிடென்ஸ்ல நீங்க பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்றது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதனால நீங்க இதை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்க அவங்களுக்கு சீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், எ ஸ்டேட் மே ஆஃபர் கன்செஷன் இன் ஃபீஸ் ஃபார் எஜுகேஷன் டு இட்ஸ் ரெசிடென்ட். ஸோ ஒரு சீட்டுக்கு வந்து நான் வந்து 1 lakh ஃபீஸ் வாங்குறேன், பொதுவாக நான் வாங்குறேன் அப்படின்னா என்னோட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் நான் அதை 80,000 வந்து வாங்கிப்பேன், 20,000 வந்து நான் வந்து உங்களுக்கு ரெடக்ஷன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்செஷன்லாம் பண்ணலாம். ஏன்னா அது உங்களுடைய மாநிலத்தை வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஃபேவர், அவ்வளோதான். இது வந்து டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு பார்க்குறாங்கன்னு கொண்டு வர முடியாது. ஏன்னா என் மாநிலத்தை சேர்ந்தவங்கள நான் முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை செய்கிறேன்ற மாதிரி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் அப்படின்ற அந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 15. அது வந்து நம்ம சட்டப்படி தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே அந்த க்ரைட்டீரியா அவங்க ஆட் பண்ணலை. ஸோ ஆர்டிகல் 16லேயும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, 15லேயும் இருக்குது. அதாவது எஜுகேஷன்லையும் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட்லையும் இருக்குன்றது கிளியராக தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 19. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரக்கூடியதான். பட் ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வராது, ரைட் டு ஃப்ரீடமில் வரும். சுதந்திரத்திற்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரைட்டீரியா இருக்கு, அதில் வரக்கூடியதான் ஆர்டிகல் 19. இதில் வந்து பேசிக்காக ஒரு 6 உரிமைகள் இருக்கும், 6 ரைட்ஸ் இருக்கும். அது நீங்கள் உங்களோட சுதந்திரத்துக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சுதந்திரமாக அந்த உரிமைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை சொல்கிறது, நீங்கள் எங்கே போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு போகிறது, அண்டு எந்த மாதிரியான வேலை செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ செய்கிறது, எங்கே வந்து தங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்கே தங்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃப்ரீடமாக பண்ணலாம், சுதந்திரமாக பண்ணலாம் அப்படின்றதான் ஆர்டிகல் 19ல் மென்ஷன் பண்ணது. ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. ஃப்ரீ டு மூவ் அண்ட் ரிசைட் எனிவேர் இன் இந்தியா. ஏன்னா நீங்கள் இந்திய குடிமகன் அப்படின்றனால நீ இந்த மாநிலத்தில் பிறந்திருக்கன்னா அங்கே மட்டும்தான் வசிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நீங்கள் டெல்லியில் கூட போய் தங்கி ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து ஆர்டிகல் 19ல் அந்த உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதி ரொம்ப ரொம்ப செக்யூராக வச்சுருப்பாங்க. அண்ட் டெக்னாலஜி அதிகமாக உள்ளே போகாத ஒரு ஏரியாவாக இருக்கும். ரொம்பவே இயற்கை வாய்ந்த ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்போ வந்து அதர் பீப்புள் லைக் யாரெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜியோடய வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரியான மக்கள் வந்து ட்ரைபல் ஏரியாஸ்குள்ளே போகிறதுக்கும் அங்கே போய் தங்கி அங்கே செட்டில் ஆகிறதுக்கும் அனுமதி இல்லை. ஏன்னா அவங்க போனாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து டெக்னாலஜியும் அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்கள் வந்து கண்டிப்பாக இயற்கை மையப்பட்டு தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய லைக் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அந்த ட்ரைபல் ஏரியாஸில் மலைவாழ் மக்கள் மட்டும்தான் வாழ முடியுமே தவிர அதர் ஃபெல்லோ சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் அங்கே போய் தங்க முடியாது. லைக் ஒரு விசிட் மாதிரி வேணால் போயிட்டு வரலாம், டூரிசம் மாதிரியே போயிட்டு வரலாமே தவிர அங்கே போய் தங்குறது வாழ்றது அப்படின்றது ஃபுல் டைமாக வந்து பாசிபிள் இல்லை. அப்போது இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ நமக்கு ஆர்டிகல் 19 படி இந்தியாவில் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் போகலாம், எங்கே வேணாலும் தங்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. அப்போ இந்த ட்ரைபல் ஏரியா அப்படின்ற அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த உரிமை வந்து பறிபோகுது அப்படின்னா இது எக்ஸப்ஷனாக கொண்டு வராங்க. எதனால அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த கல்ச்சர், அவங்களுடைய கஸ்டம், அவங்களுடைய லாங்குவேஜ் இதெல்லாமே ரொம்பவே யூனிக்கான ஒரு விஷயம். அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த யூனிக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து நமக்கு அந்த ரேசஸாக இருக்கட்டும், அந்த லாங்குவேஜஸாக இருக்கட்டும் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்காது, அந்த பாரம்பரியம் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாது அப்படின்றதுனால மற்ற நபர்கள்லாம் அங்கே குடியேறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல் 19ல் நமக்கு எக்ஸப்ஷனாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. The freedom of movement and residence is subjected to the
ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி ஷெட்யூல் ட்ரைப். ஸோ ஷெட்யூல் ட்ரைப் தான் மலைவாழ் மக்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதுதான். இன் அதர் வேர்ட்ஸ், த ரைட் ஆஃப் அவுட்சைடர்ஸ், வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து உள்ள என்டர் ஆகி அங்கே தங்கி அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போ தடை செய்யப்படும் போது என்னுடைய உரிமை இங்கே பறி போகுதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எனக்கு நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா, எனக்கு ஆர்டிகல் 19ல இந்த உரிமை கொடுத்துருக்கீங்க. இந்தியாவில் எந்த பகுதிக்கு வேணாலும் நீ போகலாம், எங்கே வேணாலும் தங்கலாம், எங்கே வேணாலும் உன்னோட தொழிலை செய்யலாம்னு எனக்கு உரிமை கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் என்னோட உரிமையை நீங்கள் இங்கே வந்து பறிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனால் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நான் உரிமையில் கொடுத்துருக்கோம் தான், 99% நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். 1% நாங்கள் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுப்போம், அதை நீங்கள் ஒபே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 1% ரெஸ்ட்ரிக்ஷன் தான் ட்ரைபல் ஏரியாஸ்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் டன் டு ப்ரொடெக்ட். எதனால இந்த தடை வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு உண்டான கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காகவும், அவங்களுடைய மொழிகள் அழியாமல் இருக்கிறதுக்காகவும், அவங்களுடைய ப்ராக்டிசஸ் பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே பாதுகாக்கிறதுக்காகவும், அந்த ட்ரெடிஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் வந்து இந்த இடத்துல அவுட் சைடர்ஸை அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க அங்கே போக ஆரம்பிச்சாங்கன்னா கமர்ஷியலாக மாற ஆரம்பிப்பாங்க, அந்த இடங்களை வாங்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தங்க வாங்க ஆரம்பிக்கும் போது இன்னொருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி இடம் வாங்க ஆரம்பிப்பாங்க. இடம் வாங்கினா சும்மா இருக்க மாட்டாங்க, அங்கே போய் கட்டடம் கட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து இயற்கை சார்ந்து குடியில தான் வாழ்வாங்க. அங்கே என்ன கிடைக்குதோ மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு வீடு கட்டி தான் அவங்க வாழ்வாங்க. பட் அவுட் சைடர்ஸ் உள்ள போகும்போது லைக் ஆர்டிஃபிஷியல் நம்ம என்னெல்லாம் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோமோ அது எல்லாமே அவங்க கொண்டு போக ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். ஸோ இதை எக்ஸ்ப்ளாய்டேஷன் தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த உரிமைக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நியாயமானதும் கூட அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சோஃபார் நம்ம ஆர்டிகிள் 16 ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அடுத்து ஆர்டிகிள் 15 பார்த்தோம், இப்போ ஆர்டிகிள் 19 பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வரைக்கும் 2019க்கு முன்னாடி வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு சேர்ந்தது தான், சொந்தமானது தான். ஆனால் முழுமையாலாம் இல்லை. லைக் தே ஆர் வித் இந்தியா, பட் அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு, அவங்களுக்கு தனி ஃப்ளாக் இருந்தது, சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அவங்க வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க மாநிலத்தோடைய அரசியலமைப்பு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லை, அவங்களுக்குன்னு சில ஸ்பெஷல் ரைட்ஸ், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப தெரிஞ்ச விஷயம் வந்து ஆர்டிகல் 370. பட் நம்ம 2019ல் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நம்ம கொடுத்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், சிறப்பு அங்கீகாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ரத்து பண்ணி மற்ற மாநிலங்கள் மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு 2 பகுதியாக பிரித்து அதை இப்போதைக்கு நம்ம யூனியன் பிரதேசமாகவே அறிவிப்போம். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியானதுக்கு அப்புறமா நம்ம அவங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இப்போ யூனியன் டெரிட்டரியாக அவங்க இருக்காங்க. ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 2 UTயாக இப்போ நமக்கு இருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த உரிமைகள் என்ன? ஸோ நமக்கு இப்போ அவங்க அந்த உரிமைகள் இல்லை தான், பட் 2019க்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்துச்சு இல்லையா, அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். டிஃபைன் தி பர்சன்ஸ் ஹூ ஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். அதாவது இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். எந்த நபர்களுக்குமே வந்து அந்த மாநிலத்துக்கு உண்டான அடையாளம் இருக்காது. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிறந்து இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலுமே நம்மளோட மொழியை வச்சு வேணால் நம்ம கெஸ் பண்ணலாம், இவங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கெஸ் பண்ணலாமே தவிர அடையாளமாக நான் தமிழியன் அப்படின்றதுக்கு என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட், ஒரு அடையாளம் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2019க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட சிட்டிசன்ஸ்லாம் யார் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா டபுள் சிட்டிசன்ஷிப் மாதிரி எடுத்துக்கலாம். அவங்ககிட்ட இந்திய குடிமகன் அப்படின்ற அந்த அங்கீகாரமும் இருக்கும், ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த ரெசிடென்ட் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் அவங்க டபுள் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை அப்படின்ற மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு இல்லாத ஒரு விஷயம்தான், பட் நம்ம அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால அவங்களுக்கு இந்த உரிமை வந்து கொடுத்துருந்தோம். இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு சிறப்பான உரிமைகள் மற்றும் சலுகைகள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தோம். ஸ்பெஷல் ரைட்ஸ்னா உரிமைகள், ப்ரிவிலேஜஸ்னா சலுகைகள். மற்ற குடிமகன்கள், இந்திய குடிமகன்களுக்கு இல்லாத சில விஷயங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்துச்சு. என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னா,
அந்த பர்ட்டிகுலர் மாநிலத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த மாநிலத்துக்குரிய நபர்களா தான் இருக்க முடியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆந்திராவை சேர்ந்தவங்களோ, இல்ல மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்களோ இங்க வந்து வேலை பார்க்க சான்ஸ் இருக்கு. எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்களுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ்லாம் முடிச்சுட்டாங்கன்னா, தே கேன் கெட் அ ஜாப் இன் தமிழ்நாடு. ஆனா அங்க வந்து அந்த மாநிலத்துல சேர்ந்த நபர்களுக்கு மட்டும் தான், ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம போய் அங்க எக்ஸாம் எழுதிலாம் எந்த ஜாப்லயும் சேர முடியாது. இன்னொரு விஷயம் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. லைக் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. லேண்ட் வாங்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நம்மகிட்ட பணம் இருக்குன்னா, நம்மளால போய் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல கூட போய் ஒரு லேண்ட வாங்க முடியும். மகாராஷ்டிரால வாங்க முடியும், மத்திய பிரதேஷ்ல வாங்க முடியும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிய வாங்குறது அப்படின்றது இந்தியால எந்த பகுதியில வேணாலும் உங்களால போய் வாங்க முடியும். ஆனா அவங்க பொறுத்தவரைக்கும் நம்ம போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு சின்ன இடத்த கூட வாங்க முடியாது. லேண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிய வாங்குறதுன்றது அந்த மாநிலத்துக்கு உண்டான ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும் தான் குடுத்துட்டு இருந்தாங்க. 3வது விஷயம் வந்து அந்த ரெசிடென்ட்ஸ் மட்டும் தான் அங்க வாழ முடியும். எந்த மாநிலத்த தவிர அங்க போய் வாழ முடியாது. லைக் நம்ம இங்கேருந்து டெல்லிலேருந்து ஒருத்தவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போய் நான் வாழ போறேன் அப்படின்லாம் போய் வாழ முடியாது. அந்த ரெசிடென்ட்ஸ் மட்டும் தான் அங்க வாழ முடியும். இப்ப நம்ம இங்க இருக்கோம். தமிழ்நாட்டுல இருக்கோம் அப்படின்னா, லைக் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில போய் செட்டில் ஆக போறேன்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அங்க வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா, நீங்க போய் அங்க செட்டில் ஆகலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. வீடு இருந்தா வீடு எடுத்துக்கலாம், இல்ல ரெண்ட் எடுத்துக்கலாம். நீங்க போய் செட்டில் ஆகலாம். ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும் தான் அங்க தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற யாருமே அங்க லைக் டூரிஸ்ட்டா போலாமே தவிர, அங்க போய் தங்குறதுன்றது பாசிபிள் இல்ல. 4வது விஷயம், ரைட் டு ஸ்காலர்ஷிப் அண்ட் சச் அதர் ஃபார்ம்ஸ் டு எய்ட் ப்ரொவைடட் பை தி கவர்மெண்ட். லைக் ஒரு உதவி ஒரு அரசாங்கம் வந்து அந்த ஃபெல்லோ சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஏதோ உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாநிலத்த சேர்ந்த ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும் தான் அது கிடைக்கும். வேற யாருக்குமே அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஓகேவா? அந்த ரிக்வயர்மென்ட் இருந்தாலுமே கூட, வேற யாருக்குமே அந்த ஸ்காலர்ஷிப்ப வந்து வாங்கிக்கிறதுக்கான உரிமைகள் இல்ல. இது எல்லாமே இப்போ இல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. 2019க்கு முன்னாடி இந்த சிறப்பு உரிமைகள் அப்படின்றது குடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம இதெல்லாமே பார்த்துட்டோமா? இந்த எல்லாமே எதுல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க? The above provision was based on Article 35A. ஆர்டிகல் 35 அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் 1954. அந்த வருஷம் இந்த ஆர்டிகலை புதுசா நம்மளோட அரசியலமைப்புல ஆட் பண்றாங்க. பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற டைட்டில். யாரெல்லாம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நபர்கள் ரெசிடென்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் ஆட் பண்ண ஒரு ஆர்டிகல் தான் இது. ஆர்டிகல் 35A. This article was inserted in the Constitution by Constitution Order 1954, application to Jammu and Kashmir. ஸோ எந்த ஆர்டிகல் மூலியமா இப்போ நம்ம சோஃபார் பார்த்துருந்தோம் இல்லையா, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்க்கு உண்டான ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ்லாம் என்னன்றது எல்லாமே ஆர்டிகல் 35A தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிகல் 370 அப்படின்றது அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், அந்த ஆர்டிகலையும் இதில் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. திஸ் ஆர்டர் வாஸ் இஷ்யூட் பை தி பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 370. இந்த ஆர்டிகல் இருக்கக்கூடிய விஷயத்தை நிலைநாட்டுறதுக்காக, எம்பவர் பண்றதுக்காக நான் இந்த ஆர்டிக்கல்ல புதுசா ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கையொப்பமிட்டு தான் 35A அப்படின்றது வந்துச்சு. ஸோ நமக்கு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்லேயே ஆர்டிகல் 370 இருக்கு. ஸோ 370 உடைய எக்ஸ்டென்ஷனாக தான் 35A அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல சேர்க்கிறாங்க. Of the constitution which had provided a special status to the erstwhile state of Jammu and Kashmir. In 2019, this special status was abolished by a new presidential order. இப்போ நமக்கு 2019ல ஒரு சட்டம் இயற்றி அவனுக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்றத நாங்கள் வந்து ரிப்பீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரிப்பீல் மூலயமா நமக்கு இந்த ஆர்டிகல் 370 இருக்கட்டும், 35A இருக்கட்டும், எல்லாமே அபாலிஷ் ஆயிடுச்சு. மற்ற மாநிலங்கள் மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரும் நம்மளுடைய மாநிலமா மாறுது. ஸோ இப்போதைக்கு அதை யூடியா அனௌன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2019க்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிலை வேற, இப்போ ப்ரெசென்ட் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து வேறையா இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த விஷயங்கள்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க. லைக் முன்னாடி நம்ம பார்த்த ஒற்றை குடியுரிமையா இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னு கேட்டா, கனடா அப்படின்ற நாடு இருக்கு இல்லையா, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் இது. அந்த நாட்டில இருந்து நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ அவங்க நாடுமே ஃபெடரல் தான். அப்படி இருந்துமே அவங்க ஒற்றை குடியுரிமை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்தியாவும் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. The Constitution of India, like that of Canada, has introduced a system of single citizenship
ஏன் இப்படி ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருக்குமான ஒரு சரிசமமான உரிமைகள் இது மூலியமா குடுக்க முடியுன்றதுக்காக தான். சரி அப்ப சரிசமமான உரிமைகள குடுத்து நீங்க என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க? இல்ல என்ன நீங்க கெயின் பண்ண போறீங்க அது மூலியமான்னு கேட்டா, ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃப்ராட்டர்னிட்டி, ஒரு பிரதர்ஹுட், சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கா இருக்கட்டும், ஒற்றுமை அப்படின்ற உணர்வாக இருக்கட்டும், இது எல்லாமே நாங்க இந்த சரிசமமான உரிமைகள் குடுக்குறது மூலியமா மக்கள் கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் மூலியமா நாடு வந்து ஒருங்கிணைச்சு இருக்கும். இன்டெகிரிட்டியா இருக்கும். ஒற்றுமையாகவும், ஒருங்கிணைப்பாகவும் இந்திய நாடு இருக்கும். அது இந்திய நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா, இப்பதான் நம்ம வந்து ஒரு சுதந்திரம் அடைந்து ஒரு 300 வருஷம் நம்ம ஒரு இன்னொரு ஐரோப்பிய ஆட்சியில இருந்து லைக் சுதந்திரம் வாங்கி இப்ப நம்ம இருக்கோம். ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. இந்தியா பன்முகத்தன்மை வாய்ந்த நாடா இருக்கிறதுனால, நெறைய பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கணும் அப்படின்னா, எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு விஷயம் காமனா இருக்கணும். அந்த காமன் கிரைட்டீரியா ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். ஸோ இந்தியன் அப்படின்ற அந்த உணர்வு மட்டும் தான் எல்லா மக்களையுமே வந்து ஒருங்கிணைச்சு பாதுகாப்பா வச்சிருக்க முடியும். அந்த உணர்வ நிலைநாட்டுறதுக்காக தான் இந்த ஒற்றை குடியுரிமை அப்படின்ற விஷயத்த நாங்க குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஸோ நம்மட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஈவன் தோ இந்தியா ஃபெடரலா இருந்தும் நம்ம ஏன் டபுள் அடாப்ட் பண்ணிக்காம சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பா அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ரேமர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் நெனச்ச விஷயம் இதுதான். ஃபீலிங் ஆஃப் ஃப்ராட்டர்னிட்டி அண்ட் யூனிட்டி இந்திய நாட்டோட ஒருங்கிணைப்புக்காக இது வேணும்னு நெனச்சாங்க. அத குடுக்குறதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் ரைட்ஸ் இருக்கக்கூடிய சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ப நமக்கு எனேபிள் பண்ணாங்க. அண்ட் இவ்ளோ தூரம் அவங்க யோசிச்சு, இவ்ளோ தூரம் பண்ணதுக்கு அப்புறமா கூட இல்ல ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. அவங்க மெயினா யோசிச்ச விஷயம் என்னன்னா, லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே ஒத்துமையா இருப்பாங்கன்றதுக்காக தான் இத கொண்டு வந்தாங்க. ஆனா, இவ்ளோ தூரம் செஞ்சதுக்கு அப்புறமா கூட நமக்கு நெறைய விதமான வகுப்புவாத கலவரங்கள், கம்யூனல் ரயோட்ஸ் அப்டின்னா, வகுப்புவாத கலவரங்கள் அப்டின்னு சொல்லுவாங்க. அது நம்ம இந்திய நாட்டுல அடிக்கடி நடந்துட்டே தான் இருக்கு. வகுப்புவாத கலவரங்கள், கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்டின்னா வந்து லைக் வர்க்க மோதல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வகுப்பு வாரியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. கேஸ்ட் வார்ஸ்னா ஜாதி சண்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. லிங்குவிஸ்டிக் அப்படின்னா மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அண்ட் எத்னிக் டிஸ்பியூட் அப்படின்னா வந்து இன முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பொலிட்டிக்கல் விதத்துல இருக்கலாம். இல்ல சமுதாய ரீதியா இருக்கலாம். இந்த மாதிரி இன முரண்பாடு இருக்கு இல்லையா? அது எல்லாமே எத்னிக் டிஸ்பியூட் இருக்கும். இந்த எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க இத அடாப்ட் பண்ணதே. ஆனா, இத அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நமக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, இது நம்ம எடுத்தே நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா, ஒருவேளை நம்ம டபுள் சூஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த பிரச்சனை எல்லாமே ரொம்ப சீரியஸ் கட்டத்துக்கு போயி, இந்தியா பிளவுபடுறதுக்கான வாய்ப்பாகவே இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நல்ல வேளை இவங்க சிங்கிள் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்தாலும் கூட நம்மளால ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணி இந்த பிரச்சனைகள சால்வ் பண்ணி நார்மலா ஆக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு இருக்கு. Thus, the cherished goal of the founding fathers and the constitution makers to build a united and integrated Indian nation has not been fully realized. ஸோ ஃபுல்லி ரியலைஸ்ட் அப்படின்னு இல்லை. முழுமையா வந்து அந்த விஷயம் வந்து நிறைவேறல. இருந்தாலும் பார்ஷியலா நிறைவேறியிருக்கு. ஏன்னா இதெல்லாம் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியுது. ஒருவேளை நம்ம டபுள் சூஸ் பண்ணியிருந்தோம், இந்த பிரச்சனை எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாகி பிளவுபடுறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ ஃபுல்லா நம்ம ரியலைஸ் பண்ணல தான். பட் வி ஹவ் பார்ஷியலி ரியலைஸ்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களா தான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் அது. ஸோ டாபிக் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம கிளியராகவே பார்த்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம எந்தெந்த மாதிரியான இடங்களெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றதும் பார்த்துட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல சோஃபார் நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே ஷார்ட்டாக நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்ட்ரோடக்ஷன் வந்து சொல்லலை. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நம்ம ஏன் எடுத்தோம், மற்ற எந்தெந்த நாடுகள் டபுள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சிவில் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இது எதுவுமே நம்ம வேண்டாம். பிகாஸ் முன்னாடி வீடியோலயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் டு ரெசிடென்ஸ் டிஸ்கிரிமினேஷன் எடுத்துக்கலாம். அதாவது இருப்பு குடியுரிமை இருப்பு பாகுபாடு அப்படின்றதுக்கு சில விலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்தெந்த ஆர்டிகல்ஸ்ல வெளிப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஆர்டிகல் 16 தான். நம்ம கண்டென்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே பார்த்துடலாம்.
ஸோ ஆர்டிகல் 16ல பார்த்தோம். ஸோ இதில் என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்லிமெண்ட் சர்டன் ஜாப்ஸ்க்கு at a central, state and local level. இந்த லெவலில் வந்து ரெசிடென்ஸ் குவாலிஃபிகேஷனை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த குவாலிஃபிகேஷனை வச்சு அப்பாயின்மெண்ட்டை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது வந்து ஆர்டிகல் 16ல வந்த பாயிண்ட்டு. செகண்ட் வந்து இதை கொண்டு வரதுக்காக ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட். அப்படியே நான் சொல்ல நீங்களும் அப்படியே ரீகால் பண்ணிட்டே வாங்க. 1957ல் கொண்டு வராங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நான் கெசட்டட் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பதவிகளுக்கு மட்டும் நீங்கள் ரெசிடென்ஸ் குவாலிஃபிகேஷனை என்னேபிள் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. சில இடத்துல மட்டும்தான், லைக் ஆந்திரா, ஹிமாச்சல், மணிப்பூர் அண்ட் திரிபுரா, இந்த இடங்கள்ல மட்டும் நீங்கள் இந்த எக்ஸப்ஷன்ஸை கொண்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 1974ல் இது வந்து எக்ஸ்பைரி ஆகுது. ஆக்ட் எக்ஸ்பைர்டு இன் 1974. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே அப்ளிகபிள் ஒன்லி இன் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா. ஆந்திர பிரதேஷிலும் தெலுங்கானாவில் மட்டும்தான் இந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது. மற்ற எந்த இடங்களையுமே ஈவன் தோ ஃபார் நான் கெஸ்டட் போஸ்ட் நீங்கள் ரெசிடென்ஸ் குவாலிஃபிகேஷனை கொண்டு வர முடியாது. இது நம்ம ஆர்டிகல் 16ல் பார்த்த விஷயம். அடுத்து நம்ம ஆர்டிகல் 15 பார்த்தோமா. இதில் வந்து நோ டிஸ்கிரிமினேஷன் only for R, ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன், RRCSP, ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், இதுக்கு மட்டும்தான், அண்ட் நாட் ஃபார் ரெசிடென்ஸ். ஸோ அதுலேயே நமக்கு ரெசிடென்ஸ்க்கு வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் ரெசிடென்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எது வேணால் பண்ணலாம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா எதுலலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் சீட்க்கு அலோகேஷன்லேயும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் இன் seat allocation and fees concession. ஃபீ வந்து நீங்கள் ஏதாவது கன்செஷன் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களுடைய ஃபெலோ ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஸ்டேட்ஸ்மேனுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்டிகல் 15ல் நம்ம பார்த்த விஷயம். அண்ட் அடுத்து நம்ம பார்த்தது ஆர்டிகல் 19. ஸோ இதில் வந்து நார்மல் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ட்ரைபல் ஏரியாஸும் நீங்கள் ரிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவுட்சைடர்ஸ் restricted in to settle in tribal areas. ஸோ ஃப்ரீடம் டு மூவ்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஆர்டிகல் 19ல் 6 ரைட்ஸ் ஒன் ஆஃப் தி ரைட்டாக இருக்கும். அப்படி இருந்துமே ட்ரைபல் ஏரியாஸில் அவுட் சைடர்ஸ் போய் தங்குறதுக்கோ இல்லை விசிட் செட்டில் ஆகிறதுக்கோ வந்து அங்கே பாசிபிலிட்டி இல்லை, ரிசைட் பண்ணுறதுக்கும் செட்டில் பண்ணுறதுக்கும். ஸோ அதான் ஆர்டிகல் 19ல் நம்ம எக்ஸப்ஷனாக பார்த்தது. ஓகே, ஸோ 3 ஆர்டிகல்ஸ் மெயினாக பார்த்தோம். அதுக்கடுத்து லாஸ்ட் நம்ம பார்த்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். ஸோ அது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் நம்ம பார்த்தது ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிஃபோர் 2019. இப்போ இல்லைனாலுமே
இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த சிறப்பு உரிமைகள் அண்ட் சலுகைகள்லாம் என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஸோ அவங்க வந்து தே கேன் டிஃபைன் யாரெல்லாம் அந்த மாநிலத்துடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படின்றது அவங்க டிஃபைன் பண்ணி அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்க முடியும். டிஃபைன் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அண்ட் அவங்களுக்கு வந்து டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அவங்க மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும், செட்டில் ஆக முடியும். ஸ்பெஷல் ரைட் டு ரெசிடென்ஸ். அவங்க மட்டும் தான் அங்கே தங்க முடியும், அவங்க மட்டும் தான் கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்ய முடியும். எம்ப்ளாய்மெண்ட் இன் பப்ளிக் ஆஃபீஸ், ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் அவங்க மட்டும் தான் கெயின் பண்ண முடியும். கெயின் ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாமே அவங்க தான் வாங்க முடியும். அண்ட் இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிடென்ஸ்க்காக பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படின்றதுக்காக ஆர்டிகல் 35A அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 370 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு உண்டான விஷயம். அதுக்கு என்னேபிள் பண்ணுறதுனால அந்த அந்த ஆர்டிக்கலுக்கு வந்து இன்னும் மேலும் சிறப்பு சேர்க்கறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஆர்டிகல் 35A அப்படின்றது 1954 ஆட் பண்ணுறாங்க. அது மூலயமா கொடுக்கப்பட்ட உரிமைகள் அது எல்லாமே. ஆனால் 2019 இது அபாலிஷ் பண்ணது மூலயமா எல்லாமே நமக்கு போயிடுச்சு. ஸோ இதான் நம்ம ஸ்டேட்டஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்தது. ஸோ லாஸ்ட் நம்ம பார்த்தது வந்து லைக் பார்ஷியலி ரியலைஸ்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். பார்ஷியலி ரியலைஸ்ட் எது அப்படின்னா ஃப்ரேமஸ், நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஃப்ரேமஸோடைய hope of single citizenship. நம்ம நாட்டில் இந்திய நாட்டுக்கு வந்து ஒற்றை குடியுரிமை தான் சரியா இருக்கும், அது மூலயமா தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும், பிரச்சனை வராம பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. ஸோ எது பிரச்சனை வராம பார்த்துக்கும் அப்படின்னு அடாப்ட் பண்ணாங்களோ அது வந்து இப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ பிரச்சனை வராதுன்னு நினைச்சாங்க, ஆனால் வந்துருச்சு. ஆனால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து உதவியாக இருக்குது. அதனால அவங்களுடைய தாட் வந்து இப்போ பார்ஷியலி ரியலைஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் மட்டும் தான் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரி பிரச்சனைகளே வராமல் வந்து எதுவுமே இல்லை. ஸோ எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் கம்யூனல் ரயோட்ஸ், கிளாஷ் கான்ஃப்ளிக்ட்ஸ், கேஸ்ட் வார்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் சம்மந்தப்பட்டது, எத்னிக் டிஸ்பியூட்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதான் இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கிளியராகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லென்த்தியாக தான் இருந்துச்சு, பட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஒரு டைம் படித்தாலுமே கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ நம்ம அடுத்த டாப்பிக்காக நம்ம சிட்டிசன்ஷிப்பில் பார்க்க போகிறது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக வந்து சிட்டிசன்ஷிப்பில் நமக்கு இன்னும் ஒரு 2 டாபிக்ஸாக இருக்குது. ஒன்று இந்த OCI இருக்குது, இன்னொன்று வந்து இந்த OCI, NRI அண்ட் PRI இருக்கு இல்லையா, PIO இருக்கு இல்லையா, இவங்க 3 பேருமே நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். யார் யார் எலிஜிபிள், எதுக்கு எலிஜிபிள், என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டேபுலேஷன் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இந்த 2 டாப்பிக்குமே பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் இந்த OCI வந்து கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால நான் இதை 5 பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 5 வீடியோஸில் நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன் எப்படின்னு. அண்ட் கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு குவிஸ், அனாலிசிஸ் இதெல்லாமே தான் இருக்கும். ஸோ சூன் நம்ம இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்களை வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.